அதிமுகவின் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் எம்பியாகவும் இருந்திருக்கிறார் அன்வர் ராஜா. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருக்கிறார். அது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் சிறுபான்மையின முகமாக இருந்தவர் அன்வர் ராஜா. தற்போது அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் பிற கட்சிகளை விட திமுகவுக்கு சிறுபான்மையின வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் சிறுபான்மையின முகமாக இருந்தவர் அன்வர் ராஜா. அவர் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருந்தவர். முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். முன்னாள் எம்பியாகவும் இருந்திருக்கிறார். அதிமுகவின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்தவர். முக்கியமான நிர்வாகி. தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்ததால் அன்வர் ராஜா அதிருப்தியில் இருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்த பிறகு அவர் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். தமிழகத்தில் ஒருபோதும் பாரதிய ஜனதா காலூன்றவே முடியாது என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக அவர் திமுகவில் இணைந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அதிமுகவின் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். என்ன விவரம்? ஆனந்தி, அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வர் ராஜா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுகவினுடைய கட்சி தலைவருமான அவர் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய அன்வர் ராஜா தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டவுடனே அதிருப்தியில் இருந்து வந்தார் அன்வர் ராஜா. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டவுடன் பாஜகவை கடுமையாக விமர்சித்து இருந்தார். பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று வெளிப்படையாகவே பேசியிருந்தார். இது அதிமுகவினுடைய தலைமைக்கு அதிருப்தி ஏற்பட்டு இருந்தது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போதும் அதிமுக பாஜக கூட்டணியின் போதுமே அவர் அதிருப்தியில் இருந்தார். அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிமுக அன்வர் ராஜாவுக்கு வாய்ப்பும் அளிக்கப்படாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தொடர்ச்சியாக அதிமுக தலைமை மீதும் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் இன்று திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அன்வர் ராஜா பொறுத்தவரை அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகளிலும் கட்சியினுடைய தொடக்கத்தில் இருந்தே, அதாவது கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலே அதிமுகவின் உறுப்பினராக இருந்தார். பல்வேறு பொறுப்புகளில் அவர் இருந்திருக்கிறார். 1986ஆம் ஆண்டு அதிமுகவினுடைய ஆட்சி மன்ற குழு எம்ஜிஆர் உருவாக்கிய போது 16 பேர் இருந்ததில் ஒருவர் அன்வர் ராஜாவும் இருந்தார். பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருந்தார். கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், 2001ஆம் ஆண்டு அமைச்சராக இருந்தார். 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இப்படி பல பொறுப்புகளில் இருந்து தற்போது அவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணி தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கான வேலைகளும் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அன்வர் ராஜா விலகி தற்போது திமுகவில் இணைந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, 2026ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் முன்னாள் எம்பி மிக முக்கியமான மூத்த நிர்வாகி அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.